உழவர்களுக்கு ஆண்டிற்கு 15,000 ரூபாய் வழங்குவதாக கூறிய தேர்தல் வாக்குறுதி என்ன ஆனது என வினா எழுப்பியுள்ள திமுக முன்னாள் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் 21,000 கோடி ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி என கூறிவிட்டு தற்போது 6,000 கோடி ரூபாய் மட்டுமே தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது என குற்றம் சாட்டியுள்ளார். RBI நீங்கள் பணம் இப்போ தள்ளுபடி சொல்கிற 6,000 கோடியை 3 மாதத்தை நீங்கள் கட்டி ஆகணும். திரும்பி RBI கட்டி ஆகணும். இப்போ 20,000 கோடி இப்போ வாங்கிய கடனை தள்ளுபடி செய்கிறேன்னு சொல்லி தான் நீங்கள் வாக்குறுதி அளித்தீங்க. கொஞ்சம் என்ன பார்த்து பேசுங்க. ஏன்னா இப்போ இது தான் தெரிஞ்சுதான் நாங்கள் தேர்தல் அறிக்கை விவசாய கடனை தள்ளுபடி செய்யணும்னு சொல்லவே இல்லை. நாங்கள் நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் இல்லைன்னு சொல்றீங்க, கூடுதலாக சொன்னீங்க. நாங்கள் முழுமையாக 5 ஆண்டுக்கு 5 ஏக்கரை வரையும் நாங்கள் முழுமையாக தள்ளுபடி செய்வோம். அவன் இப்போ ஒரு ஏக்கருக்கு 50 லட்சம் 50,000 1 லட்சம் வாங்கிட்டு இப்போ தள்ளுபடி செய்வாங்கன்னு வச்சுட்டு அவனும் பணம் கட்டலை. இப்போ கிட்ட வாங்கின கடை 21,000 பேர் இப்போ 21,000 கோடி கிட்ட அளவுக்கு நீங்கள் தள்ளுபடி செய்ய வேண்டும். ஆனால் 6,000 கோடி அந்த 6,000 கோடி தள்ளுபடி செய்யப்படுறதுக்கு பல போராட்டம் பண்ணி அது இப்போ ஒரு ஸ்டெப்பு ஒரு பிட்டு போட்டிங்க 2,500 ரூபா. அப்புறம் 2வது பிட்டு போட்டு இப்போ 50,000 இப்போ 75,000 சொல்கிறீங்க.